வலி விட்டுருங்க. வலி விட்டுங்க. சேர்ந்து வலி விடுங்க. அப்படியே வலி விடுங்க. ஒரே மாதிரி தான் சொல்ல போறீங்க. இருந்தாலும் வாயில கேட்ட ஒரு திருப்தி. நம்ம நல்லதே நினைக்காது, நல்லதே நன்மை தான் கிடைக்கும். புரியுதா? நம்ம மனசு எப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம உள்ள எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். உள்ளத்தின்படிதான் எல்லாமே சிறப்பா நடக்கும். புரியுதா? தெய்வங்கிறது நம்பிக்கையுடையதுதான். அதை ஏத்துக்கிற மக்கள் நம்பிக்கைய பயன்படுத்திக்கணும். உதாசனப்படுத்தி ஓரங்கட்டினா நீயா நானா என்ன பண்ண முடியும்? பாமர மக்களுக்கு புரியாதவங்க இருப்பாங்க, புரிஞ்சும் புரியாத போல இருப்பாங்க, தெரிஞ்சும் தெரியாத போல இருப்பாங்க. அதாவது தெய்வத்திட்ட கேட்கறது மட்டும் கேட்போம், ஆனா நம்ம பேசுறது தெரியுமான்னு கேட்டா அது என்ன அர்த்தம்? அதுதான் மனசு அளவுல உள்ள அளவுல நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நன்மையிலே முடியும். புரியுதா? எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பம் துயரம் வந்தாலும், எவ்வளவு துக்கம் தொண்டை அடைச்சாலும் உண்மை என்னைக்கு ஓங்கி வளரும். பொய் புதைஞ்சு போயிடும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. புரியுதா? நம்ம கரடு முரடான இடத்துக்கு போனாலும், காலடி எடுத்து வைக்கிறது கல்லு முள்ளா இருந்தாலும், நம்ம செய்யற செயல்கள் சரிங்கும் போது அந்த கல்லு முள்ளு கூட நம்ம காலுக்கு இதமாதான் இருக்கும். புரியுதா? உண்மைக்கு நாங்க ஒன்று அளவிருப்போம், புரியாதவங்களுக்கு புரிய வைப்போம், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துவோம். புரியுதா? மனிதனுடைய இயல்பு குணங்கிறதே எங்களுக்கு எல்லாம் தெரியும் தான். இருந்தாலும் இந்த பரவசமான உலகத்துல எவ்வளவு பாவப்பட்ட செயல்கள் உள்ளவர்களும் இருக்கிறாங்க தான். ஆனா கால சூழ்நிலை உண்டு. அடுத்தது மற்றவங்க மேல போட்டி போடலாம், ஆனா பொறாமப்படக்கூடாது. புரியுதா? பொறாமை என்னைக்கும் நமக்கு வல்லாமை இழக்க வச்சிடும். புரியுதா? பொறாமை என்னைக்கும் நம்மளுக்கு புகழுக்கு சொந்தம் ஆகாது. புரியுதா? ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டம் எல்லாம் என் காலுக்கடியில தான். கஷ்டப்படுற அளவுக்கு பலம் கிடைக்கும். உண்மையா இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும். கால சூழ்நிலை கஷ்டங்கள் நடக்கலாம், ஆனா கை நழுவி போகாது. அதுக்கு நான் உறுதுணையாவும் இருப்பேன். என் உள்ளங்கையில ஏந்தி பிடிச்சு அது ஏற்றங்களாவும் ஆக்குவேன். புரியுதா? விதியின் விளையாட்டு தான் விளையாடும் மொழிய சதியின் விளையாட்டு நான் விடவே மாட்டேன். சங்கடங்களுக்கு ஆளாகவும் விட மாட்டேன். எடுத்து காட்டுவேன், புரிய வைப்பேன். புரிய வச்சாதான் மக்களுக்கு புரியும். தெளிவு பண்ணாதான் தைரியம் வரும். செய்யாம இருந்தானாக்கா அந்த கஷ்டம் இல்லாம போயிடும் இல்லம்மா. அதனால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. ஒருத்தர் செய்யற பாவத்தினால அந்த குடும்பமே ஆகட்டும், அந்த சூழ்நிலையே ஆகட்டும், சுற்றமும் ஆகட்டும், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இல்லம்மா. என்ன கஷ்டப்படுத்தினாலும் இல்ல நீங்க பாதுகாக்கிறீங்க, நான் தப்பு சொல்லலாமா? கஷ்டத்துக்குரியவங்க தான். அந்த எண்ணமே வராம இருந்தாக்கா அதுக்கு என்ன வழி சொல்லுங்க? அதான் நான் புரிய வைக்கிறேன். அப்படி புரிய வச்சாலும் இந்த கேள வாங்கிட்டு இந்த கேள தட்டி விட்டு போறீங்க என்னன்னு சொல்ல முடியும்? நீ சொல்லுவிய உன் ஆலயத்துல அடி எடுத்து வைக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு கேப்ப. ஆலயத்துல அடி எடுத்து வைக்கிறீங்க எல்லாமே நல்லவங்களா இருப்பாங்களா? பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்துக்கு இதுதான் பரிகாரம் வந்து கேட்டா அதுக்கு நான் பதில் கொடுக்க முடியுமா? நல்லது செய்யறவங்களுக்கு ஒரு கால சூழ்நிலை வந்தா பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனா கெட்ட செய்றவங்க அன்னைக்கு அமோகமா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே செஞ்ச பாவத்துக்கு உண்டான பலன் அனுபவிச்சு ஆகணும்.
அதுவும் பெண்களை கண்ணி விட வச்சு கவலை சந்திக்க வச்சு அதில் ஆனந்தப்படுறவங்க யாரும் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. உண்மையாக்கும் விசுவாசத்துக்கும் நான் விட கொடுப்பேன். நம்பினோருக்கு நான் நல்வாழ்வு காட்டுவேன். புரியுதா? நான் உதாசனப்படுத்தவும் மாட்டேன். யாரையும் திட்டினா கூட திட்டிட்டு அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்துக்கு எங்க கிட்ட தான் கண்ணீரும் விட முடியும், கவலையும் சொல்லிக்க முடியும், திட்டிக்க முடியும். அதெல்லாம் கோச்சிட்டா நான் மனுஷங்களை காப்பாத்தவே முடியாது. இந்த இடத்துலயே எத்தனை பேரை எப்படி எல்லாம் ஏந்தி பிடிச்சிருக்கேன் தானே. அதாவது மறந்து போனாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த இடம் சிறப்பானது, அமைதியானது, எந்த வழியிலும் இது சரியானதுன்னு புரிய வைப்பேன். எத்தனை இடம் போனாலும் இந்த இடத்துல நான் எவ்வளவு பேர் மேல விளையாண்டு வரலாம். ஆனா இந்த இடத்துல எவ்வளவு ஜெகஜோதியா வந்து நான் விளையாண்டு வந்து இந்த இடத்துல பூஜை வாங்குறேன்னா அவ எனக்கு ஏற்றவ, நான் விளையாண்டு வரவ. எத்தனை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் பகிர்ந்துக்குவா வர மக்களுக்கு பகிர்ந்து பரவச உலகத்தை தான் காட்டுவாள் ஒழிய இடியும் மின்னலை காட்டி இம்சை உருவாக்க மாட்டான். அப்போ இவ ஏற்றவங்கிறதுனாலதான் இந்த இடத்துல இவ்வளவு சிறப்பா நானு. ஏன் இப்ப பாக்குறீங்கல்ல என் ஆலைத்தலை இப்ப எப்படி இருக்குது, இந்த இடம் எப்படி இருக்கு. அதாவது 10 பேர் சேர்ந்து செஞ்சாலும் இது பரவசமா இருக்குது. அங்க 1000 பேர் சேர்ந்து செஞ்சாலும் அடிமட்டம் போல. அதையும் மாற்றுவேன், எல்லாத்தையும் மாற்றுவேன்.